இந்த கனிம வளங்கள் கொள்ளை போவதை பற்றி தொடர்ச்சியாக போராடி கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நான் சீமான் தான். உங்களுக்கு மிகப்பெரிய உயிர்கொல்லி நோய் இந்த புற்றுநோய். இது ஈரோட்டில் அதிகமாக இருக்கு. காரணம், ஒவ்வொரு இடைத்தேர்தலையும் ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க. திருமங்கலம் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா, ஈரோடு கிழக்கு ஃபார்முலா, அப்படி அதே மாதிரி தான் விக்கிரவாண்டி ஃபார்முலா. ஒவ்வொரு தரமும் ஆளுங்கட்சிகள் மக்களுக்கான கட்சிகளாக இல்லை, தவறு செய்துக்கிட்டே இருக்கு. மக்கள் இதை பார்க்குறாங்க. அவங்க நேரடியாக பாதிக்கப்படுற அந்த ஒரு நொடி இந்த ஆட்சி அநியாயமான ஆட்சி அப்படின்னு கொதிக்கிறாங்க. ஆனால் தேர்தல் வருகின்ற போது இந்த ஊழலுக்கு வழிவகுப்பது மக்கள் தான். அப்போ மக்களை முதல்ல அவங்க எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ அரசியல்வாதிகள் மக்களை பார்த்து பயம் இல்லை. காரணம், அப்போ இயற்கையை ஓரளவு சமாளிக்கலாம்னா மக்களே போய் கையால் மண்ணை அள்ளி அந்த தண்ணீரை ஓட விடுற அளவுக்கு இந்த அரசாங்கம் இருக்குன்னா, FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மாநில தொழிற்சங்க தலைவர் அன்பு தென்னரசு சார் தான் இருக்காரு. அவரோட தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஓகே சார். இப்போ சமூகத்துல பல பிரச்சனைகள் இருக்கு, பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது. அந்த வகையில அரித்தாப்பட்டி டங்ஷன் சுரங்கத்துக்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காரு. இருந்தாலும் சீமான் அவர்கள் போராட்டத்தை கையில எடுத்திருக்காரு. எதுக்காக போராடுறாரு சார்? இல்லை, இந்த நாட்டினுடைய கனிம வளங்கள், இந்த நாட்டை இந்த நாட்டை ஒரு அரசு ஆளுது இல்லை. அந்த அரசு இங்கே உள்ள கனிம வளங்களை பாதுகாக்கிறதும் அந்த அரசனுடைய கடமை தான். இப்போ ஒரு திட்டம் வருகுதுன்னும் போது அதை முளையிலேயே கிள்ளணும் அப்படின்ற மாதிரி அந்த திட்டம் தொடங்கும் போதே அதை தடுத்துருக்கணும். அது அந்த வேதாந்தா நிறுவனத்துக்கு அவங்க கான்ட்ராக்ட் விட்ட பிறகு, அவங்க ஏலம் எடுத்த பிறகு, அவங்க அந்த கனிம வளங்களை வெட்டி எடுக்க போகிறன்ற அந்த ஆர்டர் வந்த பிறகு இப்போ போயிட்டு இவங்க தடுக்கிறது அது எப்படி இவங்க மக்களுக்காக இருக்காங்களா இல்லைன்னு தெரியல. எது ஒன்றும் நம்மால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிப்பதற்கு நமக்கு உரிமை இல்லைன்றாங்க. ஒரு மணலை உருவாக்க முடியாது, ஒரு மலையை உருவாக்க முடியாது, அதில் உள்ள கனிம வளங்களை உருவாக்க முடியாது. கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை என்பது பல்லுயிர் பெருக்கத்துக்கான யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்ட பல்லுயிர் பெருக்கத்துக்கான ஒரு தொடர் மலை அது. அப்போ அதை பாதுகாக்கணுன்ற எண்ணம் இவங்களுக்கு தொடக்கத்திலே வந்திருக்கணும். மக்கள் ஏமாளியாக இருப்பாங்க, அவங்கள ஏமாற்றிட்டு எடுத்துட்டு எது ஒன்றுமே இவங்க மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை தான் இந்த அரசு செய்யும். முதல்ல கெயில் எரிவாயு குழாய் ஒன்று புதைச்சாங்க. அது விவசாயிகிட்ட போய் சொல்லும்போது நாங்கள் தண்ணி எடுத்துன்னு போகிறோம், தண்ணீர் குழாய் புதைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பள்ளம் தோண்டினாங்க. அப்போ மக்கள் தண்ணீர் தானே கொண்டு போகிறாங்க, அதனால நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. எப்படி ஒரு 5 அடி 6 அடி கீழே பள்ளம் தோண்டி வயலுக்கு இடையில கொண்டு போகிறாங்க, தண்ணி தானே போகுதுன்னு அவங்க விட்டுட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் அந்த கெயில் எரிவாயு குழாய் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மக்கள் ரொம்ப கொதிப்படைஞ்சிட்டாங்க. சரி, கெயில் எரிவாயு குழாய் பூமிக்கு அடியில் போனால் கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வயலில் போகுதுன்னா, உங்கள் வயலில் அந்த இடத்துல ஏதாவது கசிவு ஏற்பட்டுன்னா அதுக்கு நீங்கள் தான் வயல்காரவங்க தான் பொறுப்பு பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கான சட்டத்தில் இடம் இருக்குன்றாங்க. இது என்ன, இது கொடுமை இது. அப்போது இந்த அரசுகள் மக்கள் மீது கிஞ்சித்தும் அக்கறை இல்லாத அரசுகளாக இருக்குது. அப்போ அதுக்காக அதை எதிர்த்து போராடுவது அண்ணன் சீமானுடைய கடமை, நாம் தமிழர் கட்சியினுடைய கடமை. இந்த கனிம வளங்கள் கொள்ளை போவதை பற்றி தொடர்ச்சியாக போராடி கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அண்ணன் சீமான் தான். இதில் மாற்றுக்கிறது இல்லை. அந்த வகையில் தான் இந்த டங்ஷன் அந்த மலைக்கும் நாங்கள் போராடி இருக்கோம். சார், இப்போ இன்னைக்கு EVKS இளங்கோவன் இறந்திருக்காரு. கண்டிப்பா ஈரோடுக்கு இடைத்தேர்தல் வந்தா நாம் தமிழர் போட்டியிடுமா சார்? இல்லை, போட்டியிடும், உறுதியாக போட்டியிடும். அவர் ஐயா EVKS இளங்கோவன் அவர் மறைவுக்கு அவர் குடும்பத்தாருக்கும் அவங்க கட்சிக்காரங்களுக்கும் நாங்கள் ஆழ்ந்த அந்த கண்ணீர் வணக்கத்தை நாங்கள் உரித்தாக்கி கொள்கிறோம். உறுதியாக போட்டியிடுவோம், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஓகே சார். அப்போ இடைத்தேர்தல் வருது அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் அரசியலில் வந்திருக்காரு, அவர் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவாரா சார்? இல்லை, அது அவங்க கட்சி முடிவு. ஏன்னா அவங்க கட்சி அறிவிச்சிருக்காங்க. அவங்க கட்சியினுடைய தலைமை குழு ஒன்று இருக்கும். அவங்க ஆலோசனை பண்ணி இந்த தேர்தலில் இடைத்தேர்தல் நிற்கிறதுனால நமக்கு என்ன நன்மை என்ன தீமை அப்படின்றதை ஆலோசனை செய்து அவர்கள் தான் அறிவிக்கணும். அவங்க போட்டியிடுவாங்கன்றது நாங்கள் சொல்ல முடியாது, நாம் தமிழர் கட்சி சொல்ல முடியாது, இல்லை நானும் சொல்ல முடியாது. அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் இந்த தேர்தலில் நிற்பதால்
அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செயல்படணும். நின்னா நிற்கலாம். ஓகே சார், ஒருவேளை அவர் வந்துட்டு இடைத்தேர்தலில் போட்டியிடுறாரு அப்படின்னா நாம் தமிழர் அவர் கட்சியோட பிளான் என்னவா இருக்கும் சார்? நாங்கள் எப்போதும் மக்களோட கூட்டணி. பிளான்னு ஒன்றுமே இல்லை. மக்களை சந்திக்கிறோம், இந்த இருக்கிற இடையூறுகளை, இந்த இருக்கிற இன்னல்களை மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறோம். அதை பயன்படுத்தி கொண்டு மக்கள் வந்து இந்த நாம் தமிழர் கட்சி பயன்படுத்திக்க வேண்டுமே தவிர நாங்கள் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. எங்களை உங்களுக்கு ஒன்றும் தெரியும், உங்களுக்கு வந்து மிகப்பெரிய உயிர்கொல்லி நோய் வந்து இந்த புற்றுநோய், இது வந்து ஈரோட்டில் அதிகமாக இருக்குது. காரணம் இன்னும் கேட்டிங்கன்னா, இப்போ வந்து மஞ்சள் என்பது வந்து ஆன்டிபயோட்டிக், நோய் எதிர்ப்பு சக்தி கூடுதலாக உள்ளக்கூடிய. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கூடுதலாக உள்ள மஞ்சள் வியாபாரம் எங்கே அதிகமாக நடக்குன்னா ஈரோட்டில். அந்த பகுதிகளெலாம் மஞ்சள் அதிகமாக பயிரிடப்படுது. இருந்தாலும் கூட அங்கே தான் புற்றுநோய் அதிகமாக இருக்குது. காரணம் அங்கே உள்ள கழிவு நீர். அந்த கழிவு நீர் வந்து நிலத்தடியில் போகும்போது அந்த நிலத்தடி நீரை மக்கள் பயன்படுத்தும் போது அவர்களுக்கு புற்றுநோய் வருது. அப்போ இதெல்லாம் கவனிக்கல. இதை வந்து ஒரு நல்ல அரசாங்கம் இது வரைக்கும் இந்த 50 ஆண்டுகள் ஆண்ட இந்த திராவிட கட்சிகளுடைய பாராமுகம் அலட்சியம் தான் இதுக்கு காரணம். அப்போ இதை வந்து அந்த ஈரோட்டு மக்கள் புரிஞ்சிக்கல, இன்னும் புரிஞ்சிக்கல. நாங்கள் 1000 எடுத்து சொன்னோம் அவங்களுக்கு இவ்வளோ பண்ணோம். அப்போ நாம் தமிழர் கட்சியை வந்து அவர்கள் பயன்படுத்திக்கல. மீண்டும் நாங்கள் போய் சொல்லுவோம், அதுக்கப்புறம் அதை தீர்மானிக்க வேண்டியது அந்த மக்கள் தான். ஏற்கனவே அந்த தேர்தல் வந்து ஈரோடு கிழக்கு உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு இடைத்தேர்தலையும் ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க. திருமங்கலம் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா. இப்போ இது வந்து ஈரோடு கிழக்கு ஃபார்முலா. அப்படி வந்து அதே மாதிரி தான் விக்கிரவாண்டி ஃபார்முலா. இப்போ அதே தான் மறுபடியும் அந்த ஈரோடு கிழக்கு ஃபார்முலா தான். மக்களை கொண்டு போய் மந்தைகளாக அடைத்து வைத்து அவருடைய வாக்கை கவருவது. அப்படிப்பட்ட வேலையை இந்த ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும். இருந்தாலும் கூட அதை கண்டு அச்சப்பட முடியாது. நம்ம வந்து தேர்தலை சந்திக்கிறது மக்கள்கிட்ட ஊதுற சங்க ஊதி வைப்போம், விடியும் போது விடியிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து மக்களை சந்திக்கிறதுல நாம் தமிழர் கட்சி எப்பயும் தயங்காது. நாங்கள் தேர்தலை சந்திப்போம். கண்டிப்பா சார், தேர்தலில் வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த மழை வெள்ளம் வந்திருக்கு. ஸோ இந்த வெள்ளம் வந்துட்டு அடுத்த எலெக்ஷனை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இது பாதிக்கிறதுனாக்கா உங்களுக்கு ஒன்று யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு தரமும் ஆளுங்கட்சிகள் வந்து மக்களுக்கான கட்சிகளாக இல்லை, தவறு செய்துக்கிட்டே இருக்கு. மக்கள் இதை பார்க்குறாங்க. அவங்க நேரடியாக பாதிக்கப்படுற அந்த ஒரு நொடி வந்து இந்த ஆட்சி அநியாயமான ஆட்சி அப்படின்னு கொதிக்கிறாங்க. ஆனால் தேர்தல் வருகின்ற போது அந்த கட்சிகள் வந்து ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஒரு வாக்குக்கு கொடுக்கின்ற போது மக்கள் அந்த 2000 ரூபாய்க்கு மனம் மாறிடுறாங்க. இல்லைனாக்கா இந்த நாட்டில் வந்து இந்த மக்கள் இதுக்கெல்லாம் காரணம் மக்கள் தான். இந்த ஊழலுக்கு வழிவகுப்பது மக்கள் தான். அப்போ மக்களை முதல்ல அவங்க வந்து கரெக்ட் பண்ணுறாங்க. அவங்கள வந்து லஞ்சம் வாங்குபவர்களாக, குற்றவாளிகளாக அந்த மாற்றுறாங்க. அதனால வந்து வாக்கு செலுத்திய பிறகு இவர்களால் வந்து போய் துணிச்சலாக அந்த கட்சியை, ஆளுங்கட்சிகளுக்கு வந்து இல்லை எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ அரசியல்வாதிகளுக்கு மக்களை பார்த்து பயம் இல்லை. காரணம், நம்ம வந்து இந்த 5 வருஷத்தில் நிறைய கொள்ளடிக்கலாம், திரும்ப அதில் கொஞ்சோண்டு எடுத்து அந்த மக்களுக்கு கொடுக்கலாம், திரும்பவும் நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம். இதெல்லாம் நம்ம ஏன் செய்யணும் அப்படின்ற அந்த நோக்கம் தான் இந்த கட்சிகளுக்கு இருக்கே தவிர இதையெல்லாம் சரி செய்யணும், இதெல்லாம் சரி செய்யலைன்னா மக்கள் வாக்கு செலுத்த மாட்டாங்க அப்படின்ற அச்சமே இந்த கட்சிகளுக்கு இல்லை, அரசியல் கட்சிகளுக்கு இல்லை. அதனுடைய விளைவு தான் அவங்களுக்கு தொடர்ந்து வெற்றி பெறுது. இன்றைக்கும் வந்து 1967 தான் சிங்கப்பூர்ன்ற ஒரு நாடே உருவாச்சு. அதுக்கு முன்னாடி சிங்கப்பூர்னு ஒரு நாடு கிடையாது. ஆனால் அந்த நாட்டில் மழை பெஞ்சுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு மழை பெஞ்சதுக்கான அடையாளம் இல்லாமல் தண்ணி ஓடி போயிடும். அப்போ அந்த கட்டமைப்புகளை அவர்கள் அப்படி உருவாக்கியிருக்காங்க. இத்தனைக்கும் எந்த வளமும் இல்லாத நாடு. அங்கே வந்து வெறும் கடல் வளம் தான், சதுப்பு நிலம் தான். அதில் வந்து எதுவுமே விளையாது. காடுகள் இல்லை, கனிம வளங்கள் இல்லை, மலைகள் இல்லை, ஆறுகள் இல்லை, எது ஒன்றும் இல்லாத ஒரு தேசத்தில் அவ்வளோ கட்டமைப்பு அவர்கள் உருவாக்கியிருக்காங்க. இங்கே வந்து என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் ஒரு கவிஞன் பாடினான். அப்போ எல்லா வளமும் இருக்கின்ற இந்த நாட்டில் இந்த சீர்கேடா இருக்கு. அதுக்கு காரணம் மக்கள் தான் நம்ம சொல்லணும். அரசியல்வாதிகளை குற்றம் சொல்லி பயனில்லை. அந்த அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கிறது மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ மக்கள் திருந்தணும். நாங்கள் வந்து நல்லவங்களுக்கு தான் வாக்கு செலுத்துவோம், நேர்மையானவர்களுக்கு தான் வாக்கு செலுத்துவோம். இந்த 2000 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு நாங்கள் வந்து பல்லளிக்க மாட்டோம், அதை வாங்கிக்கிட்டு வாக்கு எங்களுடைய உரிமையை விற்க மாட்டோம் அப்படின்ற நிலைமைக்கு மக்கள் வரணும். ஆமா சார், இந்த வெள்ளம் வந்துட்டு பல இடங்கள்ல பல மக்களை வந்துட்டு பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் நெல்லையில வந்து இந்த வெள்ளத்தால ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம தாமிரபரணி ஆறு கடல்ல கலக்கக்கூடிய இடம் வந்துட்டு அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அவங்க கையால தோண்டிக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? அதுதான் சொன்னேன், அந்த ஆளுபவர்களுடைய அலட்சியம். ஒன்று
இயற்கையை வெல்ல முடியாது. இயற்கையை ஓரளவு சமாளிக்கலாம். அப்போ இயற்கையை ஓரளவு சமாளிக்கலாம்னா மக்களே போய் கையால மண்ணை அள்ளி அந்த தண்ணீரை ஓட விடுற அளவுக்கு இந்த அரசாங்கம் இருக்குன்னா, இப்போ மழை வரும். இப்போல்லாம் வந்து ஓரளவுக்கு வானிலை முதல்ல வந்து வானிலை அறிக்கைன்னா நம்ப முடியாது. மழை பெய்யும்னுவாங்க, பெய்யாது, பெய்யாதும்பாங்க, பெய்யும். ஆனால் இப்போ வந்து ஓரளவு ஒரு 75 விழுக்காடாவது சரியா இருக்கு. அப்ப சரியா இருக்கின்ற போது அப்ப மழை வரும்போகுது. இது மழைக்காலம். அப்ப இருக்கிற ஏரி குளங்கள், அந்த கழிவு நீர் ஓடைகள், கால்வாய்கள், இது எல்லாத்தையும் தூர்வாரி சரிப்படுத்தி வச்சிருந்தா ஓரளவு சமாளிக்கலாம். இது மெத்தனமா வந்து அது டெண்டர் விடுவாங்க. அந்த டெண்டர் எடுக்கிறவர், அவர் எடுக்கிற அந்த வேலைக்கு ஒப்பந்தம் எடுக்கிறவர் பேருக்குன்னா கொஞ்சம் அப்படி வேலை பண்ற மாதிரி பண்ணிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. இதை வந்து அரசு கண்காணிக்கிறது இல்லை. ஏன்னா அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறாங்க, அமைச்சர் லஞ்சம் வாங்குறாரு. எல்லாரும் லஞ்சம் வாங்கும் போது அது மக்கள் அவதிப்பட வேண்டியதா இருக்கும். இதுதான் சொல்றேன், திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வேண்டியது, இதையெல்லாம் மக்களை தான் நம்ம குறை சொல்லணும். இந்த அரசு இப்படி செய்யல அப்படின்னும் போது அப்போ மக்களுக்கான அரசாக இல்லாத போது மக்கள் அந்த அரசை கையில் எடுக்கணும்னு சொல்றாங்க. இந்த அரசு மக்களுக்கான அரசாக இல்லாத போது மக்கள் அந்த அரசை கையில் எடுக்கணும். நாங்கள் ஒரு மக்கள் அரசை நிறுவுவதற்கு நாம் தமிழர் கட்சி காலங்காலமாக போராடிக்கிட்டு இருக்குது. இவ்வளோ இன்னல்களை எல்லாம் எடுத்து சொல்கிறோம் மக்கள்கிட்ட. இவ்வளோ சிக்கல்கள் இந்த நாட்டில் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ண நாங்கள் வந்து சரி பண்ணணும்னு சொல்கிறோம். மக்கள் இன்னும் அதை உணரலை. அப்போ ஒரு நாளைக்கு உணர்வாங்க. கடைசியாக தேடி பார்க்கும்போது அங்கே சீமான்னு ஒரு மனிதர் தான் இருப்பார். அப்போ இவ்வளோ கத்துனார நம்ம வந்து அவரை பயன்படுத்திக்கலேன்ட்டு ஒரு காலத்தில் வருவாங்க. எதிர்பார்ப்போம் சார், ஒரு நாள் கண்டிப்பாக உணர்வாங்க அப்படின்ட்டு. நீங்கள் தொடர்ந்து வந்துட்டு மக்கள் தான் தப்பு சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த பிரச்சனைகள்லாம் குறைக்கணும்னா மக்கள் என்ன பண்ணணும்? நல்லவர்களை தேர்ந்தெடுக்கணும், அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை. இது வந்து அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடாது, தலைவர்கள், வருங்கால தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும். இப்போ தலைவர் என்பவர் வந்து அடுத்த தலைமுறை பற்றி சிந்திப்பாங்க. அரசியல்வாதிகள் என்பது அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பாங்க. அவங்களுக்கு அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் டு கலெக்ஷன், கலெக்ஷன் டு எலெக்ஷன், அவ்வளோதான் அவங்க தியரி, அவ்வளோதான் அவங்க கொள்கை. ஆட்சிக்கு வந்தோம், வசூலித்தோம், கொள்ளையடித்தோம், திரும்ப தேர்தலை சந்தித்தோம். அப்போ மக்களை வந்து வாழ வைக்கணும்னு அவங்க நினைப்பாங்க, மக்களை ஆளணும்னு தான் நினைப்பாங்க. அப்போ மக்களை வாழ வைக்கணும்னு நினைக்கிற ஒரு தலைவனை இந்த மக்கள் தேர்ந்தெடுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தலைவனாக பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார். மக்களுக்கு என்ன வேணும்னு படிக்க வைக்கணும்னு சாப்பாடு போட்டு படிக்க வச்சாரு, ஏரி குளங்களை தூர்வாரினாரு, அணைகள் கட்டினாரு, தொழிற்சாலைகளை தொடங்கினாரு, எல்லாம் மக்களை வாழ வைக்கணும். அவருக்கு பிறகு ஒரு நல்ல அரசியல் தலைவன் இங்கே வரல, அரசியல்வாதிகள் தான் வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நல்ல தலைவனாக அண்ணன் சீமான் இருப்பார் அப்படின்றத எடுத்து சொல்றோம். இப்போ இன்னைக்கு வந்து மனிதர்களுக்கான அரசியலை மட்டும் நாம் தமிழர் கட்சி பண்ணலை, பல் உயிர்களுக்கான அரசியலை பண்ணுது. உயிர்நேய அரசியலை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து மக்கள் உணரணும். இதுதான் மக்கள் கையில் இருக்குது. அப்போ அதாவது கல்வி அறிவு இல்லாத இருந்த காலம் கூட இல்லை. இது கல்வி அறிவு அதிகமாக உள்ள காலம். எல்லார் கையிலையும் வந்து ஊடகம் வந்து போச்சு, கையிலேயே அவர்களுக்கு ஊடகம் இருக்கு, எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள். பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் அவர்கள் வந்து மீண்டும் தவறு செய்கிறார்கள்னா இது யாருடைய குறை? மக்களுடைய குறை என்னன்னு சொல்லலாம். ஏன் கேட்டேன் அப்படின்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி எல்லார் கையிலயும் ஊடகம் இருக்கு, பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னும் போது இன்னுமே சீமான் அவர்கள் பின்னாடி எவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். இன்னுமே வந்துட்டு அந்த ஒரு இடத்தை பிடிக்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த ஒரு கேள்வி கேட்டேன் சார். இது பலருக்கு போகும்போது ஒரு விழிப்புணர்வா அமையும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் சார். இப்போ இந்த வெள்ளம் வந்ததுக்கு அப்புறமேட்டு 4000 கோடி செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா மக்கள் இன்னுமே வந்துட்டு வெள்ளத்துலதான் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது நிதி பத்தல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னும் எவ்வளவு நிதி கிடைச்சா இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கலாம் சார்? இல்லை, நிதி ஒரு திட்டம் வந்து கற்றறிந்த வல்லுநர்களை வைத்து தான் அதுக்கு ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க. அப்போ இந்த திட்டம் ஒரு கல் மைல் தொலைவு இந்த வடிநீர் கால்வாய் அமைப்பதற்கு 2 பக்கம் சுவர், கடையில் தரை, மேலே வந்து மூடுறது, இதுக்கான செலவு என்ன ஆகும் அப்படின்ட்டு கற்றறிந்த வல்லுநர்கள் தான் அந்த திட்டத்தை போடுறாங்க. அப்போ 4000 கோடிக்கான திட்டத்தை அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ 4000 கோடி செலவாயிடுச்சு, எங்களுக்கு நிதி பத்தலைன்னாக்கா அங்கே தவறு நடந்திருக்கு. அதை தான் இவங்க கவனிக்கணும், எங்கே தவறு நடந்திருக்கிறா. அப்போ வந்து ஒரு திட்டத்துக்கு வந்து கூடுதல் மதிப்பு தான் எப்பயுமே போடுவோம். ஒரு திட்டம்ன்றது கூடுதல் செலவு தான் போடுவோம். அந்த கூடுதல் செலவு மதிப்பீடு போட்டும் உங்களால் நிறைவேற்ற முடியலன்னா அப்போ உங்கள் நிர்வாக திறமையின்மையை தான் அது காட்டுது. இந்த அரசனுடைய நிர்வாக திறமையின்மையை தான் அது காமிக்குது. இவங்க எப்போதுமே அப்படிதான் சொல்லுவாங்க. கூவம் மாற்றை வந்து சுத்தம் பண்ணுறோன்ட்டு அப்போ வந்து 3 கோடியே என்னமோ ஒதுக்குனாங்க. அது வந்து இன்னைய மதிப்பு, அப்போ 3 கோடி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இன்னைய மதிப்பு அது பல்லாயிரம் கோடி.
அப்போ வந்து கூமாத்தில் வந்து முதல்ல இருக்குது அப்படின்ட்டு அந்த திட்டத்தை கைவிட்டாங்க. அப்புறம் அந்த சர்க்கரை ஊழல் பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரையெல்லாம் வந்து எறும்பு தின்னுச்சு அப்படிம்பாங்க. சரி, சர்க்கரையெல்லாம் எறும்பு தின்னுச்சு, அந்த கோணின்னு ஒன்று இருக்குமா, அந்த சர்க்கரை வச்சு அந்த கோணி அது எங்கன்னு கேட்டால் அது வந்து கரையான் தின்னுச்சு அப்படிம்பாங்க. இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற வித்தையை கைதேர்ந்த வித்தையை கற்று வைத்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி திரும்ப திரும்ப அவங்க மக்களை ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது மக்களுடைய குறை தான். இது அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்த மக்களுடைய குறை தான் அது. ஓகே சார், போன இடைத்தேர்தலில் வந்துட்டு டிஎம்கே காரங்களால தாக்கப்பட்டு அடிபட்டு இருந்தீங்க சார். எங்களோட ஒரு சின்ன சஜஷன், இந்த இடைத்தேர்தலில் பார்த்து சேஃபாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா தம்பிக்கிட்ட வரக்குள்ள அகிலங்கிட்ட வரக்குள்ள சொல்லிக்கிட்டு தான் வந்தேன். நான் வந்து ஈரோடு கிழக்கு போகிறேன், ஹெல்மெட்டோட தான் போகிறேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்த்துல இதெல்லாம் வந்து மக்கள் தாக்குவாங்க. நம்ம மக்களுக்காக நிற்கிறோம், ஒரு நல்ல தூய அரசியலை உருவாக்கணும்னு நினைக்கிறோம். அவர்கள் வந்து தாக்குவாங்கன்னா அதனுடைய பலனை அவர்கள் அனுபவிப்பாங்க. மக்கள் அதை வந்து திரும்பவும் இந்த மாதிரி குற்றக்கேடர்களை நம்ம வந்து அதிகாரத்துக்கு கொண்டு வந்தோமே மக்கள் வைக்கப்படணும். நமக்கு ஒன்றும் இல்லை அதனால. ஓகே சார், இந்த இடைத்தேர்தல் வந்துட்டு எந்த ஒரு கலவரமும் இல்லாமல் சரியாக நடக்கும் அப்படின்ட்டு நினைக்கலாம். கடைசி கொஸ்டின் சார், இந்த இடைத்தேர்தல் பற்றி சீமான் அண்ணா ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா? இன்னும் இந்த செய்தியை அண்ணன் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், இன்னும் சந்திக்கலை. நாளைக்கு சந்திப்போம். சந்திக்கும் போது தேர்தலை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு எதிர்கொள்வது என்பது எங்ககிட்ட ஒன்றும் பெரிய ஒரு பணபலம் பெருசாக பணம் இருந்ததுன்னா இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எப்படிலாம் நம்ம வியூகம் வகுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிலாம் எங்ககிட்ட உண்மை இல்லை. எங்ககிட்ட இருக்கிறது வேட்பாளரும் ஒன்றும் அன்றாட காட்சியாக தான் இருப்பார். தம்பிகள் உழைக்கக்கூடிய, தன்னலமற்று உழைக்கக்கூடிய லட்சக்கணக்கான தம்பிகள் இருக்காங்க. எல்லோருமே சேர்ந்து உழைக்க போகிறோம், மக்களை சந்திக்க போகிறோம். இந்த ஈரோடு கிழக்கு பகுதியில் என்னென்ன நலன்கள் வந்திருக்கலாம், என்னென்ன நலன்கள் வரலை, இப்போ ஏன் இது இந்த நிலைமைக்கு இருக்குன்னு எடுத்து சொல்ல போகிறோம். அப்போ எடுத்து சொல்லும்போது சரிதான் என்று ஏற்றுக்கொண்டு மக்கள் வாக்கு செலுத்தினார் இந்த தேசத்தில் வந்து ஒரு தூய அரசியல் உருவாக்குறதுக்கு அது அடிகோலம். இல்லை, மக்கள் மீண்டும் மீண்டும் அதே மந்தைகளை அடைச்சி வச்சு அவங்களுக்கு வந்து பிரியாணி கொடுத்து அவங்களுக்கு திரைப்படம் போட்டு காட்டி அவங்களுக்கு 1000 2000 கொடுத்து வாக்கை பறிச்சிட்டு போகிறாங்கன்னாக்கா அதையும் வாங்கிக்கிட்டு மக்கள் வந்து அவர்களுக்கு வாக்கு செலுத்துகிறாங்கன்னா அது மக்களுடைய தோல்வி, அது எங்களுடைய தோல்வி இல்லை. நாங்கள் வந்து எப்போதும் மக்களோட நிற்கிறோம், நாங்கள் வெற்றி பெற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஓகே சார், இவ்வளோ நேரம் பல தகவல்களை எங்களோட பரிமாறிக்கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.